ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் யாரா. இன்றைய காலமே ஒலிம்பி ஒரு நல்ல ஒரு கேரட் ஜூஸ் குடிச்சிட்டு மிச்சம் இருக்கிற கேரட் அல்வா செஞ்சுட்டு செய்ய தெரியாமல் செஞ்சுட்டு கஜு கிஸ்மிஸ் எதுவுமே இல்லை என்னட்ட கச்சான் போட்டு கேரட் அல்வாலாம் செஞ்சுட்டு மிச்சத்தை எடுத்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு வச்சுட்டு நான் ஒரு விஷயத்துக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து ஸ்ரீலங்காலேருந்து எனக்கு பார்சல் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதை குடுக்குட்டுன்னு போய் எடுத்துகிட்டு வந்து ஸோ எக்ஸைட்மெண்ட்டோடு இருந்தேன். ஏன்டா இதுக்காண்டி ஒரு 7-8 நாள் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்தோடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அங்கே இருந்து மிக்சர், கச்சான், பிஸ்கெட், ரஸ்க்கு, முறுக்கு, கடலைமா, அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் வந்து நீங்களாம் பார்க்கலாம். இது கச்சான் அல்வா, இந்த முறுக்கு டப்பா, பெரிய முறுக்கு டப்பா, சின்ன முறுக்கு, மிக்சர்ஸ்லேயே நிறைய வெரைட்டியான மிக்சர் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க. மற்றது பருத்தி தூர வடை, இது ஃபேமஸானது, என் ஒன் ஆஃப் த ஃபேவரட். அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு சாரி கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப அது பிடிச்சிருந்தது. எல்லாத்த விடவும் முக்கியமான விஷயம் இந்த கேலண்டர் தான். 2025 வரப்போகுது. என்ற ஃபோட்டோவை வச்சு எனக்கு ஸ்பெஷலாக மேக் பண்ண ஒரு கேலண்டர் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இவன் எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏன்னா என் மனசில் நினைக்கிறதையும் சொல்லுவான், நான் நினைக்காதேன்னு சொல்லுவான். அந்த மாதிரி என்ன நான் ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னுக்கே அது நான் எப்படி எடுப்பேன்ற சொல்கிற அளவுக்கு பெஸ்ட்டான ஒரு ஃப்ரெண்ட். ஸோ இடையில் நிறைய மிஸ்ஸிங்ஸ் எல்லாம் இருந்தது. ஸோ இப்போ எல்லாமே ரீபவுண்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் நைட் அவுட்டிங் வந்து நாங்கள் ஒரு ஸ்னோக்குள்ளே போனாங்க. நீங்களே பார்க்கலாம், நான் ஸ்ட்ரீட்டில் எல்லாம் இறங்கி அந்த ஸ்னோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் அது மேலேருந்து அவ்வளோ அழகாக வந்துட்டு இருந்தது. விரல் கிடக்கணும் நசுங்குற அளவுக்கு இருக்கு நாம் படிக்கணும். கண்ணை துறக்கையும் தெரியணும் உள்ள வரைக்குமே உனக்கு என்ன பிடிக்கணும். கடல போலவும் கால் தொட்ட உரசி கடலுள்ள போறவன் நான் இல்லடி. கடல் மண்ண போலவும் காலுள்ள